தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை அடையாறில் வெள்ளநீர் கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. ₹22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹320 உயர்வு. 1 கிராம் ₹11,540 சவரன் ₹92,320 விற்பனை. தொடர்ந்து சரிந்து வரும் வெள்ளி விலை. கிராமிற்கு ₹3 குறைந்து பார் வெள்ளி 1 கிலோ ₹1,71,000 விற்பனை. சென்னை ஆரியபுரத்தில் ₹42 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பியர் பூங்கா திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி. நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ₹42.45 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியதால் தனித்தீவான 4 கிராமங்கள். எச்சரிக்கை பேனர் வைக்கப்பட்டு தரைப்பாலத்திற்கு செல்லும் பாதை அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து 7,300 அடியாக உயர்வு. ஏரியிலிருந்து வினாடிக்கு 6,500 கனஅடியாக உயர்ந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஆந்திராவில் இருசக்கர வாகனம் மோதியதால் திடீரென தீப்பற்றி எரிந்து ஆம்னி பேருந்து. பயணிகள் கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது மளமளவென எரிந்து அதிர்ச்சி காட்சிகள். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 25 பயணிகள் உடல் கருகி பலி. அதிகாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் தூக்கத்திலேயே பறிபோன உயிர்கள். தீப்பற்றி வயர்கள் எரிந்ததால் தானியங்கி கதவுகள் திறக்க முடியாமல் போனதே அதிக உயிரிழப்பிற்கு காரணம். பைக் மோதியதால் பேருந்து தீப்பற்றியதாக கர்னூல் மாவட்ட ஆட்சியர் விளக்கம். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பற்றி எரிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 நிவாரணம் அறிவிப்பு. ஆந்திராவில் பேருந்து தீ விபத்தில் 25 பயணிகள் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இரங்கல். தென் தமிழகம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் அதிக காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. வரும் 27ஆம் தேதி வரை குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவும் அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 55,000 கனஅடியாக திறக்கப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் தேனி மாவட்டம் மேகமலை, கும்பக்கரை, சுருளி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. குற்றால மெயினருவியில் தொடர்ந்து 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. காட்டாற்று வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த அருவி பகுதியை சீரமைக்கும் பணி தீவிரம்.
தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 30,000 மூட்டைகள் தேக்கம். மழையில் நனைந்த நெற்பயிர்கள் முளைக்கத் தொடங்கியதால் மிகப்பெரிய அளவில் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நாகை அருகே தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராகவிருந்த 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் சேதம். நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தடுப்பணை வெள்ளத்தால் சேதம். மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் ஆழ்ந்த கவலை. திருநெல்வேலி கனிம வளத்துறை உதவி இயக்குநர் செல்வசேகரனின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. கனிம வள முறைகேடு, சொத்து குவிப்பு புகாரில் நெல்லை, திண்டுக்கல், விருதுநகரில் உள்ள வீடுகளில் ரெய்டு. ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பது குறித்து தத்ரூப ஒத்திகை நிகழ்ச்சி. ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தைப் போலவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒத்திகை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பட்டாசு வெடிக்கும் பிரச்சினையில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு. தப்பியோடிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் 5 நாட்களுக்கு பின் இன்று மீண்டும் தொடக்கம். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாகிறார் சூரியகாந்த். தற்போதைய தலைமை நீதிபதி BR கவாய் நவம்பர் 23ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவின் தேசிய கடன் 3,339 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. ஒவ்வொரு அமெரிக்கர்களின் தலையிலும் 1 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக அமெரிக்க நிதி அமைச்சகம் தகவல்.